ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஆதிரன் பிஸ்டெக். நான் தான் உங்கள் நண்பன் சிவா. இல்லை எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோவில் வந்திருக்கேன். ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. என்ன இன்ஃபர்மேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, 2 நாள் முன்னாடி வந்து நான் டிரைவிங்கில் வந்துட்டுருக்கப்போ போலீஸ் என்ன பிடிச்சிட்டாங்க. எதுக்கு என்ன பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. டிராஃபிக்கில் நிற்கிறேன். ஸோ எல்லாமே எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். பட் ஸ்டில் என்ன போலீஸ் பிடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, நான் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். ஹெல்மெட்டுக்கு உள்ளே வந்து ஃபோன் வச்சுட்டு பேசிக்கிட்டே ட்ரைவிங் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்தேன். ஸோ அதை பார்த்து பிடிச்சிட்டு தென் தே ஹவ் ஃபைண்ட் ஆல்மோஸ்ட் 1000 rupees ஃபைன் போட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் எதுவுமே கையில் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா மிஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்போ பரிவாஹன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஆப் தான். அந்த ஆப்பில் வந்து உங்கள் லைசன்ஸ் நம்பரை கொடுத்தீங்கன்னா லைசன்ஸை கேப்சர் ஆகி வந்துடும். உங்களோட ஆர்சி அதையும் கொடுத்தீங்கன்னா அதுவும் கேப்சர் ஆகும். எல்லாமே டிஜிட்டலாக அதிலே சேவ் ஆகிக்கும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாலே போதும். அந்த ஆப்பை நீங்கள் காட்டலாம் போலீஸ்கிட்ட. இப்போ சப்போஸ் உங்கள் லைசன்ஸை கேட்குறாங்கன்னா தட்ஸ் அ ப்ரூவன் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஹார்ட் காப்பி ஒரிஜினல் வச்சுருக்கணும் அந்த லைசன்ஸ். அப்போ கேட்குறப்ப கொடுக்கணும், அது கொடுத்து தான் ஆகணும். ஸோ சப்போஸ் இப்போது எங்கே வெளில போகிறீங்க, லோக்கலில் போகிறீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை வச்சுக்கலாம். அப்போ அதை காமிச்சிக்கலாம். இஸ் அக்செப்டபிள். இந்த பெரிய ஏதாவது தப்புகள் நடக்குதுன்னா உங்கள் லைசன்ஸ் ஒரிஜினல் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்போ நீ லைசன்ஸ் ஒரிஜினலை நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பரிவாஹனில் எல்லாருமே அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த லைசன்ஸ் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் லாக்கர் மாதிரி ஒர்க் ஆகும். எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டலி சேவ் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஈவன் நான் ரிசிப்ட் நான் இப்போ 1000 rupees நான் பே பண்ணேன் ஃபோன் பேசிட்டு வர்றதுக்கு, அதை கூட அதில் பார்த்துக்க முடியும். ஸோ எவ்ரி திங் இஸ் சீன் அண்ட் விசிபிள் நான். இப்போ வந்து டெலிஃபோன் வந்து பேசிக்கிட்டு போனால் அஃபென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, பட் ரூல்ஸில் பார்த்தா அதுவும் அஃபென்ஸில் இருக்குது. அண்டர் 279 ரேஷ் டிரைவிங்கில் இந்த டெலிஃபோன் பேசிக்கிட்டு டிரைவிங் ஓட்டினா பிடிக்கலாம். 5000 முடியும் அபராதம் போடலாம். ஈவன் 6 months முடியும் ஜெயில்ஸ் உண்டு, பெனால்ட்டி உண்டு. ஸோ அது மாதிரி லாஸ் இருக்குது. பட் இது நிறைய பேருக்கு தெரிய வருதில்லை. இப்போ இந்த வீடியோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி ஷுட் நோ வந்து எது மாதிரி நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது, என்னென்னலாம் ஃபைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ போலீஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தே ஹவ் கிவன் த டார்கெட். இன்றைக்கி இவ்வளோ கேசஸ் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் கொடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணால் ஓகேப்பா பரவாயில்லன்னு சொல்லிட்டு விடுவாங்க. பட் இப்போ விட மாட்டாங்க. ஏன்னா தே ஹேவ் அ டார்கெட். நம்ம சேல்ஸில் டார்கெட் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் கேஸில் டார்கெட் இருக்குது. ஸோ இன்றைக்கி இத்தனை கேஸ் பிடிச்சாகணும் அவங்க. அதனால பயங்கர க்யூரியஸாக பார்த்துட்ருப்பாங்க யார் தப்பு பண்ணுவாங்கன்னு. தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டால் பிடிச்சிருவாங்க. அதுவும் இந்த மோட்டரில் இந்த வெஹிக்கிள் டிராஃபிக்கில் எந்த ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணாலும் இட்ஸ்ல பிக் அஃபென்ஸ். ஸோ அது மோஸ்ட்லி வந்து ஹெல்மெட்டு, செகண்ட் வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு போகிறது, ரேஷ் டிரைவிங், டிராஃபிக்கில் நிற்காமல் போகிறது. ஸோ இது மாதிரிலாம் உங்களுக்கு கேஸ் உண்டு. இப்போ லா வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் அந்த ஒரு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், டிஜின்னு சொல்லுவாங்க, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். இதில் வந்து யாராவது மாட்டினாங்கன்னா தெர் இஸ் அ கேஸ் ஆஃப் 10,000 rupees அபராதம் ஃபைன் உண்டு. அப்புறம் 1 year ஜெயிலும் உண்டு. ஸோ இதுதான் அந்த சிவியாரிட்டியை பொறுத்து உங்களுக்கு கேஸ் உண்டு. இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த ஈசிஆர்லேருந்து ஓஎம்ஆர் க்ராஸ் பண்ணுறப்போ நிறைய அந்த மிஷினை வச்சுட்டு எடுத்துகிட்ருப்பாங்க. அது என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ரீத் அனலைசர். அந்த ப்ரீத் அனலைசர் டிவைஸை வந்து வாயில் வச்சு ஊத சொல்லுவாங்க. ஊதுறப்ப என்னன்னா உள்ளே வந்து இன்ஃப்ராரெட் இருக்கும். ஸோ நீ ஊதுறப்போ அந்த காற்றுல வந்து எத்தனால் தான் வந்து ஒரு ஆல்கஹாலில் இருக்கிற மெயின் சப்ஸ்டன்ஸ். இந்த எத்தனாலோட கண்டென்ட் எவ்வளோ இருக்குதுன்னு அது கண்டுபிடிச்சிடும். அந்த இன்ஃப்ராரெட் கண்டுபிடிச்சி அதோட பாயிண்ட் சொல்லும். ஆக்சுவலாக ஆல்கஹால் வந்து எவ்வளோ இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா 0.03 milligram per 100 ml ஆஃப் blood. 100 ml பிளட்டில் வந்து 0.03 milligram தான் வந்து ஆல்கஹால் இருக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா இட்ஸ் அஃபென்ஸ். 100 ml பிளட்டில் 3 mg ஆல்கஹால் க்ராஸ் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் அஃபென்ஸ். இதுதான் வந்து நம்ம லா சொல்கிறது. ஸோ அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது யாராலையும் பார்க்க முடியாது. அது கஷ்டம். குடிக்காமல் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இப்போது பாடியோட ரியாக்ஷனை பொறுத்து தான் அந்த இது மாறும். ஸோ யாருக்குமே கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. ஸ்மால் குடிங்க, ஒரு பியர் குடித்தா அவங்களுக்கு அந்த எத்தனாலோட வேல்யூஸ் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிபெண்ட்ஸ். சில பேர்த்துக்கு ரியாக்ஷன் அதிகமாகும், சில பேர்த்துக்கு ரியாக்ஷன் கம்மியாகும்.
ஸோ அதனால் அதை பொறுத்து தான் அது மாறும். இட்ஸ் நாட் லைக் இவ்வளோதுக்கும் உங்கள் பாடிக்கும் இல்லை ரியாக்ஷனை பொறுத்து தான் இந்த எம்ஜி லெவல் வந்து மாறும், அதிகமாகும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த கிடினஸை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த குடிச்சிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ டெஃபினட்டாக வந்து இந்த ப்ரீத் அனலைசரில் அது காட்டி கொடுத்துரும். அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ பெட்டர் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு போலீஸில் மாட்டி ப்ளஸ் ஃபைனும் கட்டிடுவாங்க. பட் ஸ்டில் அந்த கேஸ் வந்து பெண்டிங்லேயே காட்டும். ஸோ அந்த கேஸ்லேருந்து வெளியில் வரணுன்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் பே. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற ஃபைன் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு த ஆக்சுவல் அந்த வெப்சைட்டில் போய் கிளியர் ஆகாது. ஸோ அந்த கேஸ் அப்படியே பெண்டிங்லேயே காட்டும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா வி ஷுட் கெட் த சலானை என்கிட்ட கொடுங்க, நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஃபைன் போட்டுட்டு அந்த சலானை மட்டும் வாங்கிட்டு வந்து நீங்கள் வெப்சைட்குள்ளே போயிட்டு யூ கேன் மேக் த பேமெண்ட். அதே மாதிரி தான் எல்லா இதுக்குமே. இப்போ உங்களை எங்கெங்கெல்லாம் போலீஸ் பிடிக்கிறாங்களோ எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்களோ, இஃப் யூ ஹேவ் மனி யூ கேன் பே அப் ஃப்ரண்ட். அதர்வைஸ் யூ கேன் கோ கெட் த பில் அண்ட் யூ கேன் கோ ஹோம் அண்ட் யூ கேன் பே. இப்போ எப்படின்னு நினைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கேயே பே பண்ணுறப்போ அந்த சலானை நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும். அந்த சலானில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இட் ஹேஸ் பீன் கிளியர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன். நான் ஆக்சுவலாக பே பண்ணேன், அங்கேயே பே பண்ணிவிட்டு அந்த சலானை வாங்கிட்டு 1000 ரூபா பே பண்ணேன் ஃபோன் பேசினதுக்கு. தே ஹவ் இஷ்யூ த சலான். அந்த சலானில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சில இதில் வந்து பே பண்ணியிருப்பீங்க ஃபிசிக்கலாக, பட் அது க்ளோஸ் ஆகிருக்காது. அப்போது வந்து இட்ஸ் லைக் எ ப்ராப்ளம். ஏன்னா வீக்கில் நீங்கள் நாளைக்கு விற்க போகிறீங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இட் வில் பி கிவிங் யூ ஆல் த ரெக்கார்ட்ஸ். எங்கெங்கெல்லாம் உங்கள் வீக்கில் மாட்டியிருக்கு, எங்கெங்கெல்லாம் பெண்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே அதில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தட்ஸ் எ ஹியூஜ் ப்ராப்ளம் எகெயின். அதனால் நீங்கள் கொடுக்குற காசு கரெக்டாக அங்கே போட்ட இதில் வந்து முடியுதான்னு ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சிட்டி தான் ஹையஸ்ட் டோட்டல் ஆக்சிடெண்ட்டில் 587 ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபெப்ரவரி. இந்த வருஷம் ஃபெப்ரவரிலேருந்து பார்த்தீங்கன்னா 557 கேஸ் நடந்திருக்கு. அடுத்தது கூடலூர், அடுத்தது கோயம்புத்தூர். இதுதான் ஹையஸ்ட்டில் இருக்குது நம்பர் ஆஃப் கேசஸில். டோட்டல் டெத் இந்த ஃபெப்ரவரிலேருந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபெப்ரவரி டு செப்டம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 159 பேர் இறந்துருக்காங்க, செங்கல்பட்டில் 151, அப்புறம் திருப்பூரில் 135, அப்புறம் திருவாரூரில் 128. இதுதான் வந்து ஹையஸ்ட்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு. 2797 பேர் வந்து ஆக்சிடென்ட்னால் இறந்துருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த நாட் ஃபாலோயிங் த ரூல்ஸ்னு சொல்ல முடியாது, பட் மேபி அதர் ரீசன் கூட இருக்கலாம். ஸோ 2797 மக்கள் ஆக்சிடென்ட்னால் இறந்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரிப்போர்ட் கொடுக்குது, டிராஃபிக் ரிப்போர்ட் கொடுக்குது. ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா எதனால் நடக்குதுன்னா ஹெல்மெட் போடாமல் நடக்குது. ஹெல்மெட்டை மோஸ்ட்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, பட் இந்த ஸ்டாப் போகிறது கிடையாது. எனக்கு வந்து ரீசெண்டாக ஒரு 2 years பேக் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஹிட் ஆகி நான் கீழே விழுகிறேன். அப்போ அந்த ஸ்டாப் போட்டிருந்தேன். ஸோ ஹெல்மெட் தலையில் இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் சேவ்டு மை ஹெட். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டாப் போடுறது கிடையாது, ஹெல்மெட்டை மட்டும் போட்டுட்டு நேம் சேர்க்க ட்ரை பண்ணுறது. விழுந்தாலும் ஹெல்மெட் எங்கேயோ போயிடும். ஸோ அது போகிறது யூஸே கிடையாது. ஸோ போட்டிங்கன்னா ப்ராப்பராக அந்த ஸ்டாப் போடுங்க, கொஞ்சம் டைட்டாகவே போடுங்க. யூ ஷுட் நாட் லீவ் யுவர் ஹெட் வென் யூர் ஃபாலிங் டவுன். ஸோ அது மாதிரி இருக்கணும் உங்கள் ஹெல்மெட். ஏன்னா இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ போலீஸ் முக்கியமாக பார்க்குறது இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி கவர்ட் இஃப் யூ ஆர் கெட்டிங் ஆக்சிடென்ட். யாராவது மோதுறீங்க, யார் மேலே மோதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதுதான் வந்து உங்களை அந்த ஃபைன் இந்த அமௌண்ட் ஏன்னா நீங்கள் இடிச்சிடுறீங்க அடுத்த வண்டியை, ஸோ அவங்களுக்கு பே பண்ணுறதுக்கு அந்த இன்சூரன்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் முக்கியம் இன்சூரன்ஸில். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, இன்சூரன்ஸ் வேலிடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் எல்லாமே வந்து கேப்சர் ஆகிடுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பரை, உங்கள் வண்டி நம்பரை அந்த ஆப்பில் போடுறாங்க. போட்டோடனே இன்சூரன்ஸ் லைவில் இருக்கா, நீ இன்சூரன்ஸ் பேப்பர்லாம் இப்போ கேட்க போகிறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு போலீஸில் மாட்டுறீங்கன்னா தே நெவர் ஆஸ்க் யூ ஃபார் இன்சூரன்ஸ், தே நெவர் ஆஸ்க் யூ ஃபார் எனிதிங். அவங்க நம்பரை அந்த ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போடுவாங்க. போட்டோடனே உங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கேப்சர் ஆகி வந்துடுது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்கா, அது இருக்கா, இது இருக்குது எல்லாமே. இல்லைன்னா ஃபைன்ஸ் போட்டு தாக்கிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் முக்கியமாக நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ எவ்ரி திங் இஸ் சேஞ்ச், எல்லாமே டிஜிட்டலைஸாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் அப்புறம் வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
போலீஸ் சார்கிட்ட போயிட்டு சார் இது மாதிரி சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நீ அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அவங்க கேட்பாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது. ஏன்னா எவ்ரி திங் இஸ் பில்லபிள், எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு பில் ஆகுது. ஸோ தே ஹாவ் அ டார்கெட். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தே ஹாவ் அ டார்கெட், எவ்ரி திங் இஸ் பில்லபிள். ஸோ எதுவுமே யாருக்கும் மாறாது. ஸோ இப்போ வந்து நீ 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த 1000 ரூபா டேரெக்டாக போய் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. யூ ஹாவ் அ பில் ஃபார் தட், உங்களுக்கு பில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி தான் இருக்குது இப்போதைக்கு இந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாமே. ஸோ அதனால பெட்டர் யூ கேரி யூ ஹெல்மெட். உங்கள் பின்னாடி உட்காந்தாலும் ஹெல்மெட் போட சொல்லுங்கள். 3 பேர் ட்ராவல் பண்ண வேணாம், ஏன்னா அதுக்கும் சார்ஜஸ் உண்டு. டிராஃபிக்கில் நிற்கணும், அதை தாண்டக்கூடாது. ஸோ ரேஷ் டிரைவிங், ஃபோன் பேசினா அதுக்கும் பிடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஃபோன் வந்து ஆக்சுவலாக வந்து ஹெட்ஃபோன்ஸில் போட்டுக்கலாமா? ஹெட்ஃபோன்ஸ் ஃப்ரீ ஹேண்டுன்னு சொல்கிறாங்க. ஹெட்ஃபோன்ஸு இதெல்லாம் போட்டுட்டு ப்ளூடூத்தில் போட்டு கனெக்ட் பண்ணி பேசிட்டு போகலாம். தட்ஸ் நாட் லீகலி அஃபெக்டட். பட் ஃபோனை வந்து நீ காதில் வச்சு பேசிட்டு போனால் பிடிப்பாங்க. ஸோ அதுதான் நான் கற்றுக்கிட்டது. ஏன்னா ஐ வாண்ட் டு ஷேர் இட் பிகாஸ் ஐ நெவர் நோ தட். ஏன்னா நம்ம ஃபோன் பேசிக்கிட்டு ட்ராவல் பண்ணுறப்போ இட்ஸ் அஃபென்ஸ்னு வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பட் டிராஃபிக் ரூல்ஸில் அது அஃபென்ஸ் தான் இஸ் ப்ரூவன். ஸோ அதனால் பெட்டர் யூ அவாய்ட் தட். இந்த வீடியோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஷுட் பி நோயிங் த லாஸ். நம்மளோட லீகல் சிஸ்டம் லாவை கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஏன்னா தெரிஞ்சால் தான் வந்து we should know what we are doing is right or wrong. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம செய்கிறது தப்பாக ரைட்டானே தெரியாமல் பண்ணுறோம். அதுவே ஒரு பெரிய தப்பு. அதுதான் எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் வென்ட் டு த லா புக்ஸ், லீகலி எல்லாத்தையும் படித்து பார்த்ததில் இட்ஸ் ப்ரூவன். நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் அஃபென்சிவ். ஏன்னா இது நிறைய பேர்த்துக்கு தெரியறது வரதில்லை. அது வந்து முக்கியமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தப்பு பண்ணி விழுந்தால் பரவாயில்ல, நம்ம மற்றவங்கள மேலே போய் மோதுறோம், இடிக்கிறோம், அதில் ஆக்சிடென்ட் ஆகுது தான் அதிகம் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ பக்கத்துலேயே வந்து ஒரு வண்டி நிறுத்தி ரிப்பேர் பார்த்துட்ருப்பாங்க லாரி. ஸோ அதில் ஹெட்லைட்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, இண்டிகேட்டர் போட்டிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு பக்கத்தில் போனால் தான் தெரியும் there is a லாரி ஸ்டாண்டிங் தேர். அது ரொம்ப பெரிய ஒரு பிக் டிசாஸ்டர் ஆகும். ஸோ அப்போ அவங்க அது போடணும் ஆக்சுவலாக. இப்போது வெளியில் இப்போ ஹைவேஸில் போகிறப்போ ஏதாவது ஒரு லாரி வருதுன்னா ஒரு லைட்டை மட்டும் போட்டு ஓட்டுவாங்க. வெளில பார்க்குறவங்க பைக் வர மாதிரி தான் தெரியும், பக்கத்தில் போனால் தான் தெரியும் சார் பிக் வெஹிக்கிள்னு தெரியும். இது மாதிரி நிறைய தப்புகள் நடக்குது. இதனால் பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ நம்மளோட டிராஃபிக் போலீஸ், நம்மளோட டிராஃபிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளை ரெகுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம், ப்ளஸ் அதை நம்ம ஹானர் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து we can save a lot of things, ஈவன் பீப்புள் எல்லாத்தையுமே சேவ் பண்ண முடியும். ஏன்னா இட்ஸ் அ சிம்பிள், ஒரு செகண்டு தான் எவ்ரி திங் வில் பி. சின்ன ஒரு ப்ரிகாஷன் வீடியோ போடணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இன்றைக்கி சண்டே போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இப்போது இந்த ஈவினிங் பார்ட்டி பண்ணிவிட்டு வெளில வருவீங்க. ஸோ பெட்டர் யூ கேன் டூ திஸ். இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க இல்லையா, பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரெஸ்டோ பார் மாதிரி. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறவங்க யாராவது குடிச்சிருந்தாங்கன்னா அங்கேயே அவங்கள தூங்க சொல்லிவிட்டு காலைல ஏஞ்சிப்போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இட் ஷுட் பி லைக் நீங்கள் குடிச்சிருந்தாலும் இது பண்ணாலும் இட் ஷுட் பி 8 hours to 9 hours வந்து யூ ஹேவ் டு டேக் அ ரெஸ்ட். அப்போ தான் அந்த ஆல்கஹால் அந்த கண்டென்ட் வந்து உங்கள் பாடியை விட்டு வெளில போகும். ஸோ அதனால் அவங்களே வந்து தே ஆர் அரேஞ்சிங் தோஸ் கைண்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ். ஸோ இப்போது நீங்கள் இது மாதிரி ரெஸ்டோ பார் எதுவும் வச்சுருக்கீங்க, இது மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் த அக்காமடேஷன் கைண்ட் ஆஃப் திங். நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு அக்காமடேஷன் மாதிரி அவங்களுக்கே ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா தே வில் பி டேக் அ டீப் ஸ்லீப். அப்போ அவங்க ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தே ஆல்சோ இன் த ரிஸ்க் தேர் லைஃப். ஏன்னா அவங்களும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறதில்ல, பட் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாமல் தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ஆப்ஷன் குறைக்கிறதுக்கு யூ ஷுட் ஹேவ் தட் அக்காமடேஷன். ஸோ that's like a new kind of business model. ஹோப் இல்லை அந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Until then, take care. Bye from Shiva.